மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். அது வந்து ஆமா சஞ்சய், நீ ஏன் போய் சொன்ன? சத்யா கேக்குறான்ல, அவளுக்கு அப்படி கேக்குறதுக்கு உரிமை இருக்கு. சொல்லு. ஏய் சொல்லு சஞ்சய். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்த சத்யா கேக்குறான்ல, சொல்லுப்பா. இந்த உலகத்திலேயே பொய் சொல்லணும்னு அவ மட்டும்தான் வேர்ல்டு வைட் ரைட்ஸ வாங்கி வச்சிருக்கா. அந்த ரைட்ஸ வேற யாராவது அவ அனுமதி இல்லாம பறிச்சா அவளுக்கு கோபம் வராதா? என்ன சத்யா, நீ செஞ்சது தப்புதான் சஞ்சய். நீ அவகிட்ட பெர்மிஷன் வாங்கி இருக்கணும். முட்டாள்தனமா இப்படி ரூல்ஸ வயலேட் பண்ணிருக்கியே. அவ ரைட்ஸ நீ மிஸ்யூஸ் பண்ணிருக்க. சத்யா கோர்ட்ல நோட்டீஸ் வாங்கிட்டு உன்னை ஜெயில தள்ளுவா. அர்ஜுன் போதும், நிறுத்து. நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னைய கிண்டல் பண்றியா? ஏய் போதும், நிறுத்திடு. உன்னை விட இவன் ஒன்னும் பெருசா பொய் சொல்லிரல. ஏய், நீ மூட்டை மூட்டையா சொன்ன பொய் எல்லாத்தையும் தூக்கி சுமந்துட்டு வந்து இங்க முன்னால பிரிச்சு கொட்டினதே இவன் தாண்டி. அப்புறம் என்ன சொன்ன? நலன் அப்பாவா? நலன் உன்னை பெத்தாப்பனா? யாரையோ போய் அப்பான்னு சொல்றிய, அசிங்கமா இல்ல? அர்ஜுன் shut up. This is too much. Mind your words. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவியா? என்ன எது வேணாலும் பேசு. என் சம்பந்தப்பட்டவங்களை பத்தி பேசாத அர்ஜுன். ஏய், என்னடி பண்ணுவ? அர்ஜுன் போதும். என்ன இருந்தாலும் அவரே மாமா. இவ்வளவு விடு. இவ எப்பவுமே இப்படிதான் ஓவரா பண்ணுவா. நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஓகே சஞ்சய், நான் ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள போய் அந்த என்ஆர்ஐ பார்ட்டி கிட்ட பேசி ரிசீவ் பண்ணிரு. அந்த பார்ட்டி 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பங்க்சுவாலிட்டி பாக்குற ஆளுங்க. கரெக்டா 11 மணிக்கு வராம போயிட்டுனா இந்த டீல் பிரச்சனை ஆயிடும். அவ்வளவு நேரம்லாம் ஆக போறது இல்ல. ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு வந்துடுறேன். அப்புறம் உன் இஷ்டம். சரி சரி, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நல்ல வாங்கி கட்டிக்கிட்டே உன் புருஷன் கிட்ட. Get out சஞ்சய். நான் இன்னும் ஒன்னு அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வேண்டாம் சஞ்சய், நான் திருப்பி அடிச்சா நீ தாங்க மாட்ட. அடிச்சு பாரு, ட்ரை பண்ணி தான் பாரு. இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு அதை விட பல மடங்கு உனக்கு திரும்ப வரும். யாரு அடிக்கிறா, யாரு அடி வாங்குறான்னு கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும். உன் திமிர் இன்னும் அடங்கல. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அர்ஜுனும் கூட சேர்ந்து நடுத்தருக்கு வரப்போறான். போடா. உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. அதனால நான் உனக்கு ஒரு டிப்ஸ் தரேன். அர்ஜுன் இன்னைக்கு ஒரு என்ஆர்ஐ பார்ட்டியை மீட் பண்ண போறான். அந்த டீல முடிச்சா அர்ஜுனுக்கு லாபம்லாம் வராது, பெரிய நஷ்டம் தான் வரும். போன தடவை வந்த நஷ்டத்தை விட 10 மடங்கு நஷ்டம் வரும். அதுக்காக தான் நான் செட் பண்ணி நம்ப வச்சு அந்த என்ஆர்ஐ பார்ட்டி கிட்ட கூட்டு போயிட்டு இருக்கேன். அது புரியாம அவனும் சந்தோஷமா வரான். இந்த டீல்னால உன் புருஷனுக்கு ஏற்பட போற நஷ்டத்துக்கு அவனோட முழு பேங்க் பேலன்ஸையும் எழுதி கொடுக்கிற நிலைமை வரும். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு கன்னி வெடிய நான் அந்த கான்ட்ராக்ட்ல புதைச்சு வச்சிருக்கேன். இப்படிதான் உன்னால அவன் மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்க அத்தனை பேரை நான் கஷ்டப்படுத்துவேன். இனிமே நீ நிம்மதியை எழுந்து வீடு குடும்பம் எல்லாத்தையும் எழுந்து அலைய போற. வரட்டா? ஹலோ, சொல்லு சத்யா. கல்யாணி,
அர்ஜுன் அந்த சஞ்சய் இன்னைக்கு ஒரு பெரிய சதியில மாட்டி விடுறதுக்காக கூட்டிட்டு போறான். என்னடி சொல்ற? அவனுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாரு. உன்கிட்ட சொல்லிட்டே செய்யறான். கல்யாணி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அர்ஜுன் எப்படியாச்சும் தடுக்கணும்டி. நீ பேசாம அர்ஜுன் கிட்ட சஞ்சய் மிரட்டுற விஷயத்த சொல்லிரேன்டி. அர்ஜுன் நம்ப மாட்டான்டி. அவனை நான் காப்பாத்தணும். ஆனா அவனுக்கே தெரியாம நான் அதை செய்யணும். ஒரு ஐடியா இருக்கு. நான் உடனே உன்னை மீட் பண்ணணும். சரி, ஓகே, நான் வரேன். சரிடி, ஓகே. ஏன் சஞ்சய், இந்த என்ஆர்ஐ பார்ட்டியோட டீல முடிச்சா அர்ஜுனுக்கு லாபம் தானே வரும்? அப்புறம் ஏன் சத்யா கிட்ட லாஸ் ஆகும்னு போய் சொன்ன? எனக்கு புரியல. அப்படி சொன்னாதானே சார் சத்யா அர்ஜுன் அந்த பாட்டியை பார்க்க விடாம தடுத்து ஏதா பண்ணுவா. ஓஹோ, அவ ஏதோ பெருசா ஆபத்துல இருந்து அர்ஜுனை காப்பாத்தல நினைச்சு புருஷன் பிசினஸ் லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு பதறி அடிச்சு அவனை எப்படியாவது வரவிடாம தடுப்பா. ஆக்சுவலி அர்ஜுனுக்கு இந்த டீல் மட்டும் கிடைச்சா கொல்ல லாபம் சார். அது கிடைக்க நாம விடக்கூடாது. அதனால சத்யாவோட விரலை வச்சு அர்ஜுன் கண்டு நாம குத்துவோம். அவளை வச்சே அர்ஜுனுக்கு இந்த டீலை கிடைக்க விடாம பண்ணி நாளைக்கு வட போச்சுன்னு உண்மை தெரிய வரும்போது அர்ஜுன் சத்யாவை விரோதியா பாப்பா. சூப்பர் சஞ்சய், சூப்பர் சூப்பர். அர்ஜுன ரொம்ப நேரம் சத்யாவளை தடுக்க முடியாது. அவளை மீறிக்கிட்டு அவன் கண்டிப்பா வருவான். ஆனா அதுக்கு முன்னால அபி அங்க வரணும். அபிய வச்சு நாம் அந்த என்ஆர்ஐ டீல முடிக்கணும். அதனால அண்ணன் தம்பிக்குள்ள அடிதடி வரும். அந்த காரணமும் சத்யா தலையில தான் விழும். நீ என்னென்னமோ பண்ற, ஆனா அதனால எனக்கு என்ன லாபம்? டீல முடிக்கிறது வேணா அபியா இருக்கலாம். ஆனா அது உங்க தனி கம்பெனி பேர்ல முடிச்சு கொடுக்க வைங்க. அப்பதான் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வந்து சேரும். அபி கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கி நாம சப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரிதான் சஞ்சய், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஆனா இத நாம டைரக்டா டீல் பண்றோமேப்பா. ஒருவேளை அர்ஜுனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட்டா? வாய்ப்பே இல்ல. எந்த செய்குலி சேதாரம் ஏற்பட்டாலும் அந்த பழி சத்யா மேலதான் விழும். அவ அர்ஜுனை வரவிடாம தடுத்ததால அர்ஜுன் அவ்வளவுதான் சந்தேகப்படுவா. நாம சேஃப். ஆமா இல்ல, நீ கில்லாடிப்பா. இந்நேரம் சத்யா அர்ஜுனோட டீல முடிக்க விடாம தடுக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சத்யா அசிங்கப்படணும், அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த சஞ்சய் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும்.